இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்திருக்கிறது. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். 17ஆம் தேதி சட்டப்பேரவையில இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பட்ஜெட் மீதான விவாதம் 2 நாட்கள் நடந்தது. இன்றைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் MRK பன்னீர்செல்வமும் பதிலளித்து பேசியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுது அப்படின்னு சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். இந்த பேரவை கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பேரவையா இருந்தது. ஏன் அப்படின்னா திமுக அரசாங்கம் 5 ஆண்டை நிறைவு செய்ய போகக்கூடிய சூழல்ல இந்த ஆட்சியில இது கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தொடரா இருக்குது. மீண்டும் எலெக்ஷன் நடந்து முடிந்து அதற்கு பிறகு வரக்கூடிய ஆட்சியில சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போது இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அதற்கப்புறம் பட்ஜெட் மீதான துறை மீதான விவாதம் அப்படிங்கிறது நடைபெறும். கடைசி நாளான இன்றைய தினம் OPS ஆதரவு MLA ஐயப்பன் பேசியது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக MK ஸ்டாலின் வருவார், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆசை அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தது சட்டப்பேரவையில முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதே மாதிரி 7.5 இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல விவகாரங்கள் இன்றைய பேரவையில பேசப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.